மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. நம்ம ஏற்கனவே கடந்த ஒரு ஒரு 20 நாளுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம். தாவேக ஆட்சி அமைஞ்ச உடனே அவர்களுடைய கார்னர், அவர்கள் குறி வந்து திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீது அவங்க வந்து கண்டிப்பாக கை வைப்பாங்க, அவர்களை கைது செய்வாங்க. முக்கியமான நிர்வாகிகளை கூட பிடிப்பாங்க. ஸ்டாலின், உதயநிதி கூட ஸ்கெட்ச் போடுவாங்க அப்படின்லாம் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போது படிப்படியாக அந்த அந்த நகரவை நோக்கி நகர ஆரம்பிச்சு, அந்த அந்த சூழலை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கு தாவேக ஆட்சியும் தாவேக நிர்வாகமும். இப்போது ஏற்கனவே வந்து செந்தில் பாலாஜிக்கு வலை விரிச்சாங்க. எப்படி வலை விரிச்சாங்க அப்படின்னு சொன்னால், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடி ஒரு பிரச்சனை பண்ணி தானே அவர் வந்து ஆட்சிக்கே வந்தார். இப்போ அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா 20 ரூபா மாறி போச்சு, 30 ரூபா மாறி போச்சு. விஜய்க்கு பெரும் கேவலமாகி போச்சு. சொன்னதை செய்ய முடியல, அவமானமாயிடுச்சு. அப்போ அதை மடமாத்திரம்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இது தூண்டி விட்டு செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பண்ணி 10 ரூபா பாட்டிலுக்குன்னு அமைச்சரே சொல்லிட்டார். ஆமாங்க வாங்குறாங்க, நிர்வாக ரீதியாக வாங்குறாங்க, அதெல்லாம் தடுக்கலாம் முடியாதுங்க, ஒரு நாளில் பண்ணுறதுக்கு என்ன சினிமாவான்னு கேட்டார். அசிங்கமாக புளிச்சுன்னு காரிய துப்பிட்டார். சிஎம் மேலேயே, விஜய் மேலேயே வந்து காரி துப்பிட்டாரு அவங்க அமைச்சர் விக்னேஷே. ஏன்னா சினிமாவா இது மாத்துறதுக்குன்னா அப்புறம் சினிமாக்காரன் தானே உட்காந்துருக்கான் ஆட்சியில். அப்போ யார் மேலே துப்புன கதை? அதுதான் அர்த்தம். இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கிற இதே நேரத்தில் தமிழ்நாடு முழுக்க மின் தடை, எங்கே பார்த்தாலும் மின்சார தட்டுப்பாடு இருக்குது, மின் தடை ஏற்படுது. ராத்திரில தூங்க முடியல, பெரும் சிக்கல் பிரச்சனை. இதுக்கிடையில் மக்கள்லாம் ரோட்டில் இறங்கி போராட ஆரம்பித்தாங்க. பெரும் தலைவலியாக மாறிப்போச்சு. இந்த தலைவலியை தடுக்கணும்னு என்ன பண்ணணும்னா, உடனே டக்குன்னு வந்து கிளவராக யோசிச்சது இந்த மாதிரி விர்ச்சுவல் வாரியர்ஸ் வச்சிருக்கிற இந்த தாவேகா கும்பலுக்கு பொய் சொல்கிறதுல அவர்கள் மன்னர்கள். புழுகு முட்டை அவுத்து விடுறதுல அவங்கள மாதிரி ஆளே கிடையாது. இல்லாததை இருப்பதும் போல உருவாக்குவார்கள். அப்படி வந்து ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டாங்க. அதுதான் ஆர்டிஸ்க் திருட்டு அப்படின்னு சொல்லி, மின்வாரி அலுவலகத்திலேயே ஆர்டிஸ்க் திருட்டு. 8 ஆர்டிஸ்க் முதல்ல சொன்னாங்க, அப்புறம் அது 16 ஆச்சு, அப்புறம் 22 ஆச்சு. இப்போது 17 ஆர்டிஸ்ட்கள் மீட்கப்பட்டு விட்டது. மீதி இருக்கிற ஆர்டிஸ்ட்களை தேடுறோம். அது பெங்களூரில் ஒருத்தங்கிட்ட போய் வித்துட்டான். அதை ஒப்பந்த பணியாளரை நாங்கள் கைது பண்ணிட்டோம். அவனை போய் இப்போ ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. அதற்கு இது எப்படிங்க ஆர்டிஸ்க்கு திருடு போவோம்? சரி, ஆர்டிஸ்க்கு திருடு போயிட்டா என்ன நடந்துட போகுது? ஆர்டிஸ்கில் டேட்டா மட்டும்தானே இருக்கும். அந்த டேட்டா எல்லாமே பேப்பராகவே இருக்குமே, சாஃப்ட் காப்பியாக இருக்குமே. டெண்டர்களில் முறைகேடுன்னு நீங்கள் எப்படி எதை வச்சு சொல்லுவீங்க? டெண்டர்கள் எல்லாமே ப்ராப்பராக அதிகாரிகளோடு தான் அது நடத்தப்படும். அப்புறம் அது எல்லாமே யார் லோயஸ்ட்டு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் டெண்டர் கொடுக்கப்படும். அது முறைப்படி எல்லா காப்பியுமே சைன் பண்ண காப்பி, சாஃப்ட் காப்பி எல்லாமே ஆஃபீஸில் இருக்குமே. இந்த ஆர்டிஸ்க் திருடு போனால் கூட க்ளவுடில் வந்து சேர்த்து வச்சுருப்பாங்களே, ஈஸியாக எடுத்துடலாமே, ஒரு பெரிய கஷ்டமே இல்லையே. இது என்ன பூதாகரமாக ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்குறீங்க அப்படின்னு சொல்லி முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கேட்டார். ஏற்கனவே அவரை தான் பிடிக்கணும்னு காத்துட்டே இருக்காங்க. அமலாக்கத்துறையே முயற்சி எடுத்து ஒன்றிய அரசாங்கமே பிடிச்சி அவரை அரெஸ்ட் பண்ணி, அவர் அதிமுக ஆட்சி காலத்தில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி காசு வாங்கினாரு சொல்லி ஒரு பெரிய தொகையை அவர் வாங்கிட்டாருன்னு சொல்லி அவரை கைது பண்ணாங்க. அப்புறம் கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலே அவர் வந்து சிறையில் வச்சுருந்தாங்க. ஆனால் அவர்கிட்ட இருந்து எந்த விஷயத்தையும் அதை உண்மையை எடுக்க முடியல. உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. ஆனால் அங்கே உண்மை வரல. அப்போ வேறு வழி இல்லாமல் நீண்ட நாட்கள் வைத்திருந்தும் குற்றப்பத்திரிகை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலை, முகாந்திரம் இல்லை அப்படின்னோடனே அவருக்கு ஜாமீன் வழங்கியிருக்காங்க. இப்போ ஜாமீனில் இருக்கார். இப்போ மீண்டும் அந்த வழக்கை தூசி தட்டணும் அப்படின்னு இடி மறுபடியும் வந்து தமிழ்நாடு புதிய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதினாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க, செந்தில் பாலாஜி குறி வைக்கிறாங்கன்னு. இப்போ மறுபடியும் மின்சார பிரச்சனை வந்துடுச்சு. இதை மடமாத்தணும்னா செந்தில் பாலாஜியை பிடிக்கணும். அப்போ இப்போ எல்லாரும் என்ன பேசுகிறாங்க? யாராவது மின் தடையை பற்றி பேசுகிறாங்களா எங்கேயாவது? நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ மின் தடை மறந்துருச்சு, ஆனால் மக்கள் போராடிட்டு தான் இருக்கான். இன்னும் மின் தடை இருக்க தான் செய்யுது. எல்லா பக்கம் மின்சாரம் கட்டாயிட்டு தான் இருக்குது. அதை சரி பண்ண துப்பில்லாத அரசாங்கம் தான் அந்த தாவேக அரசாங்கம், விஜய் அரசாங்கம். ஆனால் மடம் மாற்றிட்டானுங்க. எப்படி மாற்றிட்டானுங்கன்னா, தலைமை அந்த இபி ஆஃபீஸில் ஆர்டிஸ்க்கு திருடிட்டானுங்க. இதற்கு காரணம் யார் தெரியுமா? செந்தில் பாலாஜி தான். ஒரு குற்றச்சாட்டை இந்த சிடி நிர்மல்குமார்னு ஒரு அமைச்சர், பொய் பேசுறதுல மன்னர், அவர் தான் அந்த கரூர் கான்ஸ்பிரசி தியரியை உருவாக்கின ஆள். எல்லாரும் நிறைய பேர் உருவாக்குனாங்க, அதில் இவரும் ஒரு ஆள். அந்த பூரா பொய் பரப்பி மக்களை ஏமாற்றி, ஆனால் அதே கரூர் மக்கள் செருப்பாளி ஆட்சி விரட்டிட்டாங்க. அங்கே வந்து அதிமுக தான் ஜெயிச்சுது. அப்படி நீங்கள் யோகிய சிகாமணினா கரூரில் தாவேகா தான் ஜெயிச்சிருக்கணும். அங்கே மக்கள் ஓட விட்டாங்க. இப்போ அப்படி ஒரு பொய்யை பரப்பி விட்டுருக்கார் செந்தில் பாலாஜி மேலே. உடனே செந்தில் பாலாஜி வந்து பத்திரிகையாளர் சந்திச்சு, அவங்க என்னங்க முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க, அமைச்சருக்கும் ஒன்றும் தெரில, எதுவும் தெரில, எப்படி டெண்டர் நடக்கும், இப்படி தானே டெண்டர் நடக்கும், இதுதானே வழிமுறை, எல்லாம் வெளிப்படையாக தானே இருக்குது, உண்மை தப்பு இருந்ததுன்னா கண்டுபிடிங்க, எவன் திருடிட்டு போனாலும் அவன் மேலே கைது பண்ணுங்க, அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அசீமா பச் குமார் மாதிரி ஆயிடுச்சு இப்போ நிர்மல்குமாருக்கும் விஜய் அரசாங்கத்துக்கும். உடனே நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, பார்த்தீங்களா யாருமே வாய் திறக்கல, பாருங்க செந்தில் பாலாஜி தான் இது சம்பந்தம் வாய் திறக்கிறார், அப்போ அவர் தான் அது காரணம்.
ஏன்பா அவங்க ஆட்சியில் இருக்கும் போதே அதை எடுக்கணும்னா எடுத்துருப்பாங்களப்பா. அந்த இன்னொரு விஷயம் ஒன்று புரிய மாட்டேங்குதுங்க. உங்களுக்கும் தெரியும், நிறைய பேருக்கு பார்த்துக்கிட்டு இருக்க நிறைய பேரும் பல டெண்டர்கள் எடுக்கிறவங்களா இருப்பீங்க, அல்லது உங்களுக்கும் அந்த நாலேஜ் இருக்கும். அந்த ஹார்ட் டிஸ்க்கு கம்ப்யூட்டர் வந்து உருவின்னு போயிட்டா அதில் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிற புகைப்படங்கள், அது சேர்த்து வைக்கப்பட்டிருக்க ஆவணங்கள் அதில் கிளவுடில் கனெக்ட் ஆகாமல் இருந்தால் அது மட்டும்தான் போகும், திருடிட்டு போயிட்டான்னா. ஆனால் ஒரு அரசாங்க ஆவணங்களாக இருக்கிற விஷயங்கள், டெண்டர்கள், அது சம்பந்தமான கோப்புகள், ஆவணங்கள் வெறும் டிஸ்கில் மட்டும் இருக்காது, அது சாஃப்ட் காப்பியாக ஃபைலாகவும் இருக்கும். ஐஏஎஸ் எப்படி கையெழுத்து போடுவார், துறை செக்ரட்டரி எப்படி கையெழுத்து போடுவார், அமைச்சர் எப்படி கையெழுத்து போடுவார், ஹார்ட் டிஸ்கில் போடுவாரா கையெழுத்து? யாரு காது குத்துறீங்க? ஒரு டெண்டர் எடுக்கணும்னா எத்தனை கையெழுத்து வாங்குவாங்க தெரியுமா? அந்த அடிப்படை அறிவு இருக்கா உங்களுக்கு? இதெல்லாம் மக்கள் கேட்பாங்க. அமைச்சராக இருந்துட்டா போதாது, ப்ராப்பராக பொய் சொல்றத பொருத்தமாக சொல்லணும், இப்படி அசிங்கப்படக்கூடாது. அதுவும் அந்த ஆர்டிஸ்ட் காணாமல் போனது பாருங்க, 4வது மாடியா, 6வது மாடியா, 7வது மாடியா, எப்போ காணாமல் போச்சுனே தெரியலையா. இப்போ அந்த ஆர்டிஸ்ட்க்கு பெங்களூர்ல போய் மீட்டுன்னு வந்தாங்களாம், 2000 ரூபாய்க்கு ஆர்டிஸ்ட்க்கு வித்துட்டாராம். என்னங்கடா காதல பூ சுத்தலாம், ஏடா பூ கூடிய தொங்க விடுறீங்களா? எப்படாது உங்களுக்கே அசிங்கம். கண்ணாடி பார்க்க மாட்டீங்களா நீங்கெல்லாம்? கண்ணாடி பார்த்தீங்கன்னா உங்க மூஞ்சி காட்டும்ல, உங்க கோரம் மூஞ்சி அதில் தெரியுமில்ல. நம்ம ஆராசா சொன்ன மாதிரி உங்க நார மூஞ்சி அதில் தெரியுமில்ல, பார்க்க மாட்டீங்களா? அதெல்லாம் நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிற தப்பு இல்லை. ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு வைக்கணும், தாராளமா வைங்க. ஆனால் முந்தைய ஆட்சி காலத்தில் இந்த தவறுகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். நீங்க தானே ஆட்சிக்கு வந்து 20 நாள் ஆயிடுச்சு, 25 நாள் ஆயிடுச்சு. இப்போ நீங்க எல்லா துறைகள்லேருந்து ஈஸியா எடுக்க முடியும் என்னென்ன தவறுகள் நடந்திருக்கு அப்படின்னு. தவறு இருந்ததுன்னா ஆக்ஷன் எடுங்க, அப்படிதானே எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இடி மீண்டும் கடிதம் எழுதியிருக்குல்ல, அந்த கடிதத்துக்கு கடந்த முறை திமுக அரசாங்கம் பதிலே சொல்லாமல் அந்த கடிதத்தை கிடப்பில் போட்டாங்க. ஆனால் இப்போ தாவேக அரசாங்கம் உடனடியாக நம்ம எதிர்பார்த்து நடக்குது, செந்தில் பாலாஜி பிடிச்சே தரணும், அந்த ஆளு தானே இடைத்தேர்தல் கூட நம்ம தோற்றுருவோம், அதனால இடைத்தேர்தலுக்கு முன்னாடி அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடணும். அதுக்காக இப்போவே நம்ம என்ன பண்ணுவோம், ஆளுநருக்கு அந்த கடிதத்தை அப்படியே யூட்டர்ன் அடிச்சு திருப்பி விட்டுருவோம். ஆளுநர் ஓகே கொடுத்துட்டாருன்னா இடி வந்து அந்த வேலையை பார்த்துப்போம் அப்படின்னு தாவேக அரசாங்கம் ஒரு சீப்பான அசிங்க பாலிடிக்ஸை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இது ஏற்கனவே இடியால் அந்த குற்றத்தை நிரூபிக்க முடியல, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண முடியாத நிலைமையில தான் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு. 1 வருஷம் ஜெயிலுக்குள்ள வச்சு கூட ஒன்றும் எடுக்க முடியல. இப்போ மீண்டும் அதே வழக்கை தூசி தட்டுறாங்க. ஒரு பக்கம் செந்தில் பாலாஜிக்கு டார்கெட், இன்னொரு பக்கம் நேரு. இப்போ அவர் ஏற்கனவே அவருடைய நிர்வாகத்திலையும் பார்த்தீங்கன்னா வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பல லட்சம் ரூபாய் வாங்கியதாக ஒரு குற்றச்சாட்டு, அது லஞ்ச ஒழிப்புத்துறை அது மேலே நடவடிக்கை எடுத்திருக்கு. ஆனால் நீதிமன்றத்தில் இந்த மாதம் 25ஆம் தேதி வரை அவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு சொல்லி முன்பாக இருந்த அடிஷ்னல் ஜெனரல் நம்ம அரசு வழக்கறிஞர், தலைமை வழக்கறிஞர் சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ ஒரு வழக்கறிஞரை போட்டிருக்காங்க தாவேக ஆட்சி காலத்தில். அவர் யார் தெரியுமா? அந்த காருக்கு வந்து வரி கட்ட மாட்டேன்னு சொன்னார் பாரு, அதுக்காக அரசாங்கத்துக்கு வரி கட்ட மாட்டேன்னு, மக்கள் பணத்தை கட்ட மாட்டேன்னு சொன்னார் இல்லையா விஜய், நம்ம முதலமைச்சர் விஜய், அதுக்காக வாதாடினவர். அதுக்கு ஈடாக தான் இந்த தலைமை பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதிமுக காலத்தில் இருந்தவர் தான் அவர். இப்போ அவர் சொல்றாரு, முந்தைய சொன்ன அதெல்லாம் செல்லாதுங்க, நான் வேற ஆளுன்னு. கோர்ட்டு மூஞ்சி லட்சம் மாதிரி திருப்பி சொல்லிடுச்சு, இந்த முன்னாடி பின்னாடி போன அரசு இந்த அரசு அதெல்லாம் கிடையாது. அரசு சார்பில் இருந்தீங்கன்னா நீங்கள் அரசு சார்பு தான். ஏற்கனவே அரசு சார்பில் ஏற்கனவே என்ன பதில் நம்மகிட்ட சொல்லப்படுச்சு, இந்த மாதம் 25 வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் KN நேரு மேலே. அதுதான், அதோடு வேலையை பாருங்க, மற்ற விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் ஃபைல் பண்ணுங்க, அது என்னது தனி விஷயமாக விசாரிக்கப்படும்னு சொல்லிட்டாங்க. இப்போ KN நேருக்கு குறி அங்கேயே அவருக்கு வச்சிருக்காங்க. இந்த பிரச்சனை வரும்போது KN நேருவோட மகன் எம்பியா இருக்கிறார் அருண் நேரு, அவர் போய் நிர்மலா சீதாராமனை அப்போ பார்த்தார். அவர் ஏன் பார்த்தாரெல்லாம் தெரியாது. அப்போ ஒரு பெரிய வைரல் ஆச்சு. அப்போ இங்கே கேஸ் வந்தவொடனே அவர் போய் நிர்மலா சீதாராமன் பார்த்துட்டாரு அப்படின்னு. அப்போ நிர்மலா சீதாராமனை பார்த்தா கேஸு தப்பு பண்ணவன் தப்பிச்சிட முடியுமா? அப்போ தப்பிக்கிறான்னு சொன்னால் அவன் தப்பிக்க விடுற நிர்மலா சீதாராமன் தானே பெரிய குற்றவாளி. ஆமாவா இல்லையாங்க? நான் என்னங்க சும்மாவாங்க சொல்லிட்டு இருக்கேன். இதை விட அடுத்தது, இப்போ வந்து இவர் ஒரு பக்கம் KN நேரு ஏற்கனவே செந்தில் பாலாஜி அனுமதி கொடுக்கலாம், நீங்கள் உங்கள் இஷ்டம் அப்படின்னு லெட்டர் கொடுத்துச்சா தாவேக்கா. KN நேரு மேலே நைட்டாக அப்படியே வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய மீண்டும் ஒரு வழக்கு வேற பதிவு பண்ணிட்டாங்க. இப்போ ஏற்கனவே நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க, இப்போ ஒரு வழக்கு ஒன்று போட்டிருக்காங்க ஒரு பக்கம். 2வது பக்கம் அடுத்ததாக 3வது அமைச்சராக அனிதா ராதாகிருஷ்ணன் இடி வளையத்துக்குள்ள ஏற்கனவே அவர் மீது குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதை மீண்டும் தூசி தட்டி அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு கடிதம் அனுப்பியிருக்கு ஒன்றிய அமலாக்கத்துறை. இப்போ அதுக்கும் இவர் வந்து நிச்சயமாக, ஏன்னா செந்தில் பாலாஜிக்கு லெட்டர் கொடுத்துருவாங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் கொடுத்துருவாங்க. அடுத்து
முக்கியமான நபர்களை எல்லாம் பிடிக்கிற வேலையை வந்து தாவேக அரசாங்கம் வந்து பழிவாங்கிற உணர்ச்சியாக செய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஆதாரங்கள் இருந்தால் நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் பொதுவாக பழிவாங்கிற உணர்ச்சியோடு நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா சந்தி சிரிச்சிருவீங்க. ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, விவசாயிகள் போராட்டம் இருக்குது, மகளிருக்கு வாக்குறுதி கொடுத்து ஏமாத்தின பிரச்சனை இருக்குது. இப்போ எதிர்கட்சிகளை நசுக்கிற வேலையும் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா பொதுமக்கள்கிட்ட உங்கள் ஆதரவு கொடுத்தோன்னு உங்களை காரியம் துப்புவான். அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. பட் இது எந்த அளவுக்கு அடுத்த கட்டத்தில் நகருதுன்னு தெரியல. கண்டிப்பாக சிக்கலை ஏற்படுத்தும். யாருக்குன்னு கேட்குறீங்களா? யாருக்கோ. அது யாருக்குன்றத உங்களுக்கு தெரிவதற்கு முன்பாகவே அது என்ன ஏதுன்னு விசாரித்து மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை கோடங்கி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்க அன்பு நண்பர்களே, உங்களுடைய ஆதரவினால் மட்டுமே நடத்தப்படுகிற சுயாதீன ஊடகம். நன்றி, வணக்கம்.